வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் சக்கரவள்ளி கிழங்குல ஒரு காரசாரமான சைடிஷ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். எல்லா விதமான வெரைட்டி சாதத்துக்கும், தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிறதால நமக்கு கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. வைட்டமின் ஏ சத்து அதிகமாகவே இருக்குது. இதில் நமக்கு ஃபைபர் சத்தும் இருக்கிறதால நமக்கு மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். இப்போ வாங்க இந்த சைடிஷ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் நான் 1/2 கிலோ அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது கிழங்கு நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் ஆறுனதும் நம்ம மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சக்கரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா பதமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு விசிலுக்கே நல்லாவே சாஃப்டாக வெந்துடும். இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நான் 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். கிழங்கு ரொம்பவும் குழஞ்ச மாதிரி இருந்ததுன்னா நமக்கு சைட் டிஷ் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. பார்த்து கரெக்டாக நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிழங்கு தாளிப்புக்கு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, 1 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நல்ல காரமாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் பூண்டு கூட சேர்த்துக்கலாங்க. நான் பூண்டு இதில் சேர்க்கல. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் நீங்கள் எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த சைடிஷ் நல்ல கலராக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே கிழங்குல உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கடைசி இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துட்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாங்க. அவ்வளோதான், சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போது நம்மளுடைய சக்கரவள்ளி கிழங்கு மசாலா புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல் நம்ம உருளைக்கிழங்குலையும் செய்யலாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். வைட்டமின் சத்தும் ஃபைபர் சத்தும் அதிகமாக இருக்கிற இந்த சக்கரவள்ளி கிழங்கு வாரத்தில் 2 முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. என்னோடய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.